இன்னைக்கு காலையில 7 மணி டைம் ஆயிடுச்சு. கிச்சனுக்குள்ள வரும்போதெல்லாம் என்னடா சமைக்கிறதுன்னு பார்த்துட்டே இருந்தேன். நேற்று பட்டாணி ஊற வச்சிருந்தேன், பச்சை பட்டாணி. அதுதான் வந்து இன்னைக்கு யூஸ் ஆச்சு. அதை வச்சு பட்டாணி சாதம் ரெடி பண்ணிட்டேன். தக்காளி கடையில் வச்சு இட்லி காலை பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறேன். தக்காளி கடையில் வந்து சூப்பராக இருந்துச்சு, இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அடுத்து வந்து அப்படியே முட்டையும் வேக வச்சு மசாலா போட்டு ரெடி பண்ணியாச்சு. இந்த பட்டாணி சாதம் வந்து குயிக்காக செஞ்சிடலாம், டேஸ்டியாகவும் இருக்கும். பசங்க லஞ்ச் பாக்ஸில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு குக்கரில் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்றதுனால இது வந்து நான் ரெடி பண்ணியாச்சு. நம்ம வெஜிடபிள் ரைஸோட இது ஒரு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக வந்து எண்ணெய் ஊற்றி அதில் வந்து ஹோல்ஸ் கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருந்தேன். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி. நம்ம தக்காளி ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். நான் வந்து தக்காளி போட்டிருப்பேன். அடுத்து வந்து ஒரு 3 பச்சை மிளகாய், அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 5-6 பூண்டு, அப்புறம் புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்து நல்லா அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் தூக்கி தக்காளி வெங்காயம் வதங்குதில்ல அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம பச்சை பட்டாணி ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துட்டு 1 கப் ரைஸுக்கு வந்து 2 கப் தண்ணி ஊற்றி அப்படியே வந்து 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதான், சூப்பரான பட்டாணி சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ தான் இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்.